ஆமா பிரசவத்துல மாசமாகுது. பிரசவத்துல எப்படா மாசமாகும்? உங்களுக்கு தெரியாதுங்களா? ஆமா ராஜா. கைதா கைதா கம்மியாடி போறத போய் அப்படியே உங்களுக்கு மூடு போடுறான் பாரு. ஏதுக்கு அடி வாங்கத்துக்கா? அங்கிருந்து இங்க வாங்குற அது 10 தான் நிக்குது. ஏந்துடா ஏந்துடா அப்படியே ஓடுறான் பாரு. ஓ டேய் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய ஏய் என் பொண்டாட்டி பச்சத்து இருக்கறடா. முன்னாடி பிடிச்சு நாளை புள்ள குத்தோம். நாங்க அடிவாங்க மேல கை வைக்கணும்னா மகாராஜா நான் சொல்ற மாதிரி போய் சொல்லு. என் பொண்டாட்டி நீங்க பிரசவத்துல இருக்கறா. ஆமாண்டா என் பொண்டாட்டி ஐயோ அம்மான்னு கத்த அவ போட்டு முக்க ஒரு வந்து நக்கன்னு போய் சொல்லிட்டு போ. மந்திரி பொட்டாட்டி பிரசவத்துல மாசமா இருக்குது. அது முக்க கத்த கத்த அத வர்ற நீ போய் நல்ல சொல்லு. அத போய் எப்பறானோ டேய் நீ 2 நாள் கழிச்சு நான் சொல்றேன்டா. நீ சொன்ன செத்த போடுவ. ஒரு வாரமா போய் என்ன அவனு ஒரே ஆம்பளை எம்மல கை வைக்க முடியாது. ஏன்னு கேட்டியா? கை முடியாது. நீதான் பொட்ட ரவுடி ஆச்சு. பேட்ட ரவுடிடா நானு. பொட்ட ரவுடி.
கட்டியாதா நல்லந்தானா நல்லந்தானா உள்ளமும் நல்லந்தானா அவனை என்ன கேக்குறீங்க? நான் கட்டியாதா தாங்க பாடு அன்பு தலையா சகனானா சகனானா சுத்து வடலு சகனா கட்டியாதா கூச்சா விட்டு பையன் சாங் பாடுறாரு ஸ்டேபிலிட்டி ஒண்டர்ஃபுல் இவ்வளவு ஒன்றுக்குள் எஸ் ஒண்டர்ஃபுல் போடா இந்த மச்சான் ஓட்டுங்க மனம் பூச்சி ஐயா அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லுமா மகாராஜா சொல்லுமா அந்த பையன் விட்டு நீ வா மகாராஜா நீ அவனை தொடர்ந்து நானு நீ வா மகாராஜா வேண்டாம் அதை விட்டு இது புடி உங்களுக்கு என்ன என்ன பிடிச்சி ரெடி பண்ண முடியுது சாமி எங்கேயோ என்ன சொன்ன தெரியுமா நான் மட்டும் வர வரணும் எத்தனை பாக வச்சுருந்தேன் வண்டி பருப்பு ஜாதகம் 2 மாதம் தூங்கி வந்து காலையில் மகாராஜா வட்டிக்குதா என்னது கோட்டை வந்துச்சு அவன் கோட்டை அடிப்பாரு கம்யூனிட்டி போய் அப்படியே போய் சாராம குட்டாலும் குடிப்பாரு கோட்டை அடிக்க மாட்டாரு கஞ்சி வச்சாங்க சாப்பிட வீடா போறது கேட்க மாட்டேங்குது சொல்லு மகாராஜா அடக்கம் அமரர்கள் உயிக்கம் அடக்கம் அமரர்கள் உயிக்கம் அடங்காமை அண்டார கீக்கோ ஊத்தானே மாதாபிதா சின்ன தெரியாது ஒரு கோடி வணக்கம் கண்டாசுரன் வந்து கண்டாசுரன் சொன்னாரு கண்டாசுரன் சொல்றீங்க வெண்டகாசுரன் தான் வேணும் நீ போட வா நீ ஒன்னு போனமான இருங்க தூக்கு ஒரு மாதிரி அடிக்கடி வா கண்டாசுரன் ஆமாங்க கண்டாசுரன் என்னோட நாடு இருக்கு ஆமாங்க என்ன நாடு தெரியுமா அத சுடுகாடு சிம் கார்டு என்ன நாடு உதயகிரி நாடு இருக்கா நாடு உதயகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டாசுரன் என் தம்பி ஆமாங்க என் தம்பி நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்கமா நானு 2 பேரும் வந்து பக்கணும்
அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தண்ணி அடிக்கும் மகாராஜா. இல்ல மகாராஜா எல்லாரும் ஓட்டு வந்து குடிச்சியா? என் மயில புடிச்சு தலைக்கு நீ ஏமா வாங்கற? நான் என்ன தலை சரிக்கிறாங்கன்னு தலைக்கு 50 ரூபாய் வாங்கிட்டுக்க. இல்ல அந்த புடிச்சு அதுதான் கேட்டேன். சரிக்கிறாங்க. அடிங்கம்மா போயிடுச்சு. ஏய் போடு நாடா. இதோட மாதிரி வாங்கி அதோ ஏய் அப்படி எட்டாந்தி பேரா கார் கோட கண்டன் கண்டா சூரன் கார் கோட காசு. ஆமாங்க. ஏய் ஏறுடியா. ஆமா. வம்சாவளி வம்சாவளி. என்ன வேணும் சொல்ற போடா ரக்கஸ் புடா. அப்படி திறம்படுத்த இவர்தான் கண்டாசுரன். அரக்கர் குலத்தில் வந்த தீரனா யாருக்கும் அந்த காதாசுரனா போருக்கு பின் வாங்கா தீரனா கொஞ்சம் வளர்த்து கேட்கிறனா இந்த கண்டாசுரனா அப்படி தம்பி எங்க அரக்கர் குலம் எப்படி வச்சு தெரியுமா? எப்படி வச்சு மகாராஜா? டேய் வார்த்தாயா அதி காசி வரிசிக்கும் அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அப்படி ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். முதல் ஜாமத்தில் எங்கள் அரக்கபுரம் வம்சாவளியில் சூரபத்மன் அவர் பிறந்தார். இரண்டாவதாக சிங்கமுகன். மூன்றாவது தாரகாசுரன். அப்படி பிறந்து தம்பி அவர்களுக்கெல்லாம் அரக்கர் குலத்தில் ஒரே பெண் அஜோமிகி அவள் பிறந்தாள். அப்படி பிறந்து அத வார்த்தையா சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அவர்களை அழிப்பதற்காக ஏதோ ஒரு பொடி பாய்ந்த பையன் முருகன் என்று வந்தவனன் இருவருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க அத வார்த்தையா அஜோமுகியானவள் ஒரு முக்குக்கு 3.5 கோடி அரக்கர்கள் பிறந்தார்கள். ஒரு முக்குக்கு 3.5 கோடி புள்ள பெக்குதுன்னா உள்ள புள்ள பெக்குற மிஷின் வச்சிட்டு இருக்கும். இவங்க அம்மா அது பாட்டு கால் விட்டீங்கன்னா வீந்து நேருக்கு வேண்டியது அது பாட்டு அப்படி ஒரு முக்குக்கு 3.5 கோடி அரக்கர்கள் 3.5 கோடி அரக்கர்கள் பிறந்தார்கள். அப்படி பிறக்கும் போது தம்பி அந்த 3.5 கோடி அரக்கர்களையும் இந்த கண்டாசுரன் ஏன் தம்பி கால்கோடசுரன் இருவரும் அத பார்த்தாயா அந்த முருகன் அந்த வேலை கொண்டு அது யுத்தம் செய்தான் பாரு. அந்த வேலுக்கு பயந்து தம்பி சின்ன வயசுல பயந்துகிட்டு 6000 சமுத்திரம் இருக்கு பாத்தியா அந்த சமுத்திரத்துல ஓடி போய் ஆழியாக சமுத்திரத்துல போய் உள்ள பதுங்கி பயந்துட்டானுங்க. சின்ன வயசா இருக்கும்போது இப்ப பெருசு ஆயிட்டானுங்க. எப்படி ஆயிடுச்சுலான்னு கோம வெளியே வந்துருப்பானுங்க. அப்படி அந்த முருகனுக்கு பயந்து ஆழியாக சமுத்திரத்தில் ஓடி தஞ்சம் அடைஞ்சிட்டோம். இப்ப எப்படி இருக்கா வாலிப பருவம். இப்ப ரோட்டே நடந்து போனாரா அட வாடா வயசு இப்ப அது மட்டும் இல்ல ஆள் இல்லாம அரைப்போரி அப்படியே அரைமுட்டை போரி அப்படி அந்த முருகனே இப்படி வந்தா என்ன பருவத்துல இருக்கிறான் வாலிப பருவம் அந்த முருகனே இப்போது என் கண்ணுல அவனை பார்த்தேன்னு வச்சுக்கா குஞ்சு பிடிச்சு வச்சு
அப்படியே அந்த முருகனே நேர்ல வந்தாலும் 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 அப்படியே முன்னாடி போட்டாச்சு. ஆமாங்க சார், மோசமான ஆளுங்க நீ. ஆமா ஆமாங்க. டேய், அப்படி வந்தா வந்த முருகனுக்கு கொலசனிக்கு. திருமணம் ஆகி ஆமா பொண்டாட்டியில் ரோல் போட்டுக்கிறான். அவன் இப்ப வெளியே வர முடியாது. முடியாதுங்க. அவன் வந்தான்னு வச்சுக்க ஆமா. அப்படியே ஏற்றி வாய்ப்படா. இங்க மகாராஜ் எட்டு வதிக்கிறீங்க. அவன 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 அந்த பையன் அந்த சின்ன பையன் வந்தானா வந்தானா அப்படியே கால் அப்படியே வலிப்படா. ஆமா மகாராஜ் பேட்டி கிஞ்சி போகுது. ஏய், மகாராஜா. அப்படி அந்த முருகன் ஆமா. திருமணமாகி அப்படி அவன் முருகனை ஆமா வீட்ட போவது கிடையாது. போவது கிடையாது. இந்த அரக்கர் குலத்தை அழித்த அழித்த. அந்த சக்தி வேலை. ஏய், அந்த கேவடியா பையன் முருகன் ஆமா ஏன் அரக்கர் குலத்தை அழிச்சான். அப்படி அழித்தவன ஆமா விடுவனா கூடாது. இருப்பாரு. விடக்கூடாது. சீட்டு கட்டி சீட்டு நல்லா சீட்டு. நான் கருமாட்டு போன மகாராஜ் தேலந்த குருவாங்க. ஆ? ஆமா எடுத்து வைங்க. ஆ. ஆமா வெட்டி வெட்டி வெட்டுற நீ மேல புடிச்சு நம்ம அல்ல. ஆ. ஏய், கருப்பு. ஆமா போய். அம்மா உடனே மன்னிக்க அவன. ஏய், விடலாமா அவனை? ஆகையால் ஆமா நான் இப்போது ஆமா தம்பி எனக்கு ஆமா ஆயிடுச்சுடா என்ன ஆயிடுச்சு மகாராஜா? திருமணம். கரும்பு காரியம் ஆயிடுச்சா? கருமாந்திர காரியமா பண்ணுவாங்க. ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? திருமணம். கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தவங்களா? ஐயோ எப்படி நம்ம ஆள் பாருங்க. தீர்த்த மணி போய்க்கிறீங்க. ஐயோ மதுரை சோத்து மேல உட்கார்ந்து பாருங்க. ஆமா அந்த சன போடுங்க. ஆமா ஆமா மூணு சவ ஏன் சவனுக்கு தெரியுமா? எதனால இந்த மாசமா வர பருவத்துக்கு வர டைம் பருவத்துக்கு வர டைம் மூஞ்சி சவன் ஆயிடும். செவன் இருக்கும். இந்த அந்த மாதிரி குரங்கு மூஞ்சி எப்படி இருக்குதா? ஆமா. அதே மாதிரி இருக்கான். ஐயோ இவனுக்கு எந்த கம்மியாட்டா பொண்ணு கொடுத்துருப்பான். எந்த கம்மியாடி குடுத்துருப்பான். அதான் எனக்கும் தெரியல. ஐயோ ஐயோ இவன் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னா இவன் பொண்டாட்டி மூஞ்சி. ஐயோ கடவுளே, சத்தியமா. அவன் பொண்டாட்டி பொண்ணு ஒண்ணு அடங்க அம்மா குளிச்சு கால் மேல அடிக்காத மகாராஜா. கால் மேல அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஒரு அடி மேல அடிக்காத. நாபூஸ்க்கு பயம் இருக்கு. ஏய், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்படி இருக்க எங்க சண்டைக்கு போனாலும் எங்க போனாலும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டு ஒண்ணு சண்டைக்கு போனோம் இல்ல சண்டையில போய் மண்டை உடைஞ்சு மகாராஜா. இவன் மகாராஜா. ஏய், சண்டைக்கு போற ஏன் மகாராஜா. மனைவி? நீங்க என்னடா பாண்டியா இந்த மூஞ்ச பாட்டு ஆயிடு. ஆமா இந்த ஊர் நான் ஊரு இது வாயில போட்டு வாங்கில போட்டு டேய், ஆமா. இந்த ஊர்ல யாரா வந்து புழு கட்டுறாங்களா? புது வீடு கட்டுவாங்க. கட்டுறாங்களா? 3 போட்டோ எடுத்து வச்சு சொல்றியா? ஆமாடா சொல்றடி. எடுத்து வச்சுங்க. டேய் புது சொல்றடி. வீட்டுல புது வீட்டுல ஒண்ணு. அதான் புது வீட்டுல ஒண்ணு. இந்த ஊர் நடுவாட்டால ஒண்ணு. இந்த ஊர் எப்படி எல்லையில ஒண்ணு வச்சுட்டு வச்சுக்கோ. அத அவங்க பொண்ணு திரும்புமே நடுக்கட்டா அந்த நடுவாட்டுல ஒண்ணு. அதுல வச்சு ஊர் எல்லையில ஒண்ணு வச்சுட்டா ஆமா. இந்த ஊருக்கு ஓம்புல் ஏம்புல் எதுவுமே வராது. ஆமா மகாராஜா உன் அழுவு. போட்டோ எடுத்து எங்க வைக்கணும்? ஏய் அழுவு மகாராஜா உன்ட்டு. சொல்றா, எங்க வைக்கணும்? மகாராஜா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உன் முகத்தை போட்டோ எடுத்து இந்த ஊர்ல யார் வீட்ல வந்து புது வீடு கட்டுறாங்களோ அதுக்கு முன்னால ஒண்ணு மாட்டிடணுமா? இன்னொரு போட்டோ எடுத்துட்டு போனோமா? எங்க வாங்க தெரியுமா? எங்க? அதாவது நேரா பொந்து தூக்கி போவாங்க. இங்க இருந்து போயிட்டு 3 வாட்டி மேல இங்க வந்து இறக்குவாங்க. இறக்கி ஏத்துவாங்க. ஏத்தி இப்படி திருப்புவாங்க பாரு. அது பேருதான் நடுக்கட்டா. அதுல ஒண்ணு மாட்டணுமா? அதுல ஒண்ணு மாட்டிடு. லாஸ்டா எடுத்து போவாங்க பாரு. ஆமா. அந்த எரிமேட ஆமா. நீ எரிப்பீங்களா பதிப்பீங்களா? அணமூசி வைப்பாங்க. நீ ஒரே முடா அணமூசி வைப்பாங்க. ஆச்சரியடா ஆச்சரியம். சொல்லு. அங்க இருந்து ஒரு எரிப்பி அவளை போய் வைக்கிறாங்க பாருங்க. அதுல ஒண்ணு மாட்டிடணும். அப்படி மாட்டிட்டா கந்திஷ்டி வராதா? வராது. மூணு வராதா? தம்பி எனக்கு தெரியாதா சொல்லி குட்டியா? உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். கைக்கு மகாராஜா படிச்சுக்கிறீங்களா? ஆமா. குளிரீங்களா? அப்படியே நில்லு. கை கீழே விடு. கண்ணை மூடு.
அப்படியே பாரு கண்ண மூடு ஓ சாமினா சாமி குலதெய்வம்னா குலதெய்வம் மாறி ஓத்தா வேண்டிக்கோ வேண்டிக்கோ பரிசு பரிசு கொடுக்கணும். இது பரிசு இல்ல செருப்பு கீழே விடுறா பிடிடா கீழே விடுறா இதெல்லாம் சொல்லி இந்த கம்யூனிட்டி அவன்தாங்க போடா அப்படி நீ நாட்ட வேண்டாம் என் மனைவியாகி கணவன் அழைத்து கை தாமரம் பெற்று செல்ல வேண்டும் கொண்டாடி சீக்கிரம் கூட்ட ஓடு அதாவது என்னவென்றால், இந்த கண்ணனாக பெற்றவன். அண்ணே, உனக்கு முடியாதுண்ணே. மன்னாட்டி பேர் சொல்லவே மகாராஜா. உன் மன்னாட்டி பேர் என்ன மகாராஜா? தேவையான வச்சுக்க ஜோடி, நான் எப்படி வைக்க முடியாது? ஜோடி வைக்க. அப்படி இந்த கண்டாசுராக பெற்றவன். காளிதாசன். மனைவியாகிய, இதோ, கடவுளை அழைக்க கடவுள் செவிலார் வரார், அல்ல வரார், கடவுள் சொன்னார்.